இன்னைக்கு நம்ம ப்ளீச்சோட 117th எபிசோட தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல அந்த ஜாக்கி இருக்காங்கல்ல, சோ அவங்க சம்திங் ஏதோ கெட்ட கனவு கண்டு அப்படியே எந்திரிக்கிறாங்க காலையில. அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோ அந்த ஃபுல் பிரிங்கர்ஸ் வந்து மீட் பண்றதுக்காக போயிடுறான். மறுபடியும் ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக வந்திருக்கான். சோ என்ன திருப்பியும் அதே ஒரு பொட்டிக்குள்ள தான் போட்டு அடைக்க போறீங்களான்னு கேட்கும்போது இல்ல இந்த இடம் புதுசா ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ரூக்கா ஒரு கூண்டை வந்து எடுத்துட்டு வருவா. அதுக்குள்ள நீ வந்து போய் சண்டை பண்ணணும்னு இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த கின்ஜோ கிட்ட எனக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்குது, நான் எல்லாரையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும், சோ அதனால உங்கள யாராவது வந்து என் கூட சண்டை போடுங்க, அப்படி எனக்கு வந்து ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னு கேட்பான். அந்த கின்ஜோ இதை வந்து ஏத்துக்கிற மாதிரி தான் தெரியுமா. அப்ப அந்த ரூக்கா வந்து இல்ல அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும்போது நான் எனக்கு பிடிச்சிங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், சும்மா இந்த இடத்துல வந்து விளாண்டு இருக்க எனக்கு வந்து நேரம் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கத்தும் போது அந்த பொண்ணே வந்து எதுவுமே பேசணும் அமைதியாயிடுறாளா. சோ அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே வந்து ஒத்துக்கிறீங்களான்னு கேட்க அப்ப அந்த இடத்துல அந்த ஜாக்கி இருக்கிறாங்களே அவங்க அந்த மாதிரி இல்ல என்னால வந்து அக்செப்ட் பண்ண முடியாதும்பாங்க. ஈவன் அந்த ஜிரிக்கோ இருக்கிறான்ல அவனுமே வந்து ஆமா இந்த ஒரு விதத்தை வந்து நானும் அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு தான் சொல்லுவான். இன் சம் கேசஸ் நம்ம ஹீரோ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த ஒரு ஃபுல் பிரிங் பவரை வந்து அட்டைன் பண்ணல அப்படிங்கும்போது மேபி அவனால வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம அது வந்து அன்கண்ட்ரோலபிளா போக வாய்ப்புகள் வந்து இருக்குது. சோ அதனால நிறைய ஆபத்துகள் வந்து கிரியேட் ஆகிறங்காட்டி அதை வந்து நான் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லுவானா. அதே தான் அந்த ஜாக்கியும் சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ வந்து இந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணணும் அதனால வந்து பவர் அப் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கான்ல, இது வந்து ஒரு நோபலான ஒரு விஷயம் தான், நல்ல ஒரு விஷயம் தான். பட் நீ வந்து உன்னோட ஈகோ வந்து பூஸ்ட் பண்ற விதமா உனக்கு பொறுமை இல்லாத காரணத்தால நீ ப்ரொடெக்ட் பண்றதுக்காக பவர் அட்டைன் பண்ண போயிட்டு அவசரப்பட்டு உன்னே நீ சாகடிச்சுக்கிட்ட அப்படின்னா சோ இந்த மாதிரியான முட்டாள்தனத்துக்குலாம் எங்களோட பவர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்காத. அதே நேரத்தில் ஒரு ஃபுல் பிரிங்கரா நாங்க இருக்கிறங்காட்டி இந்த ஃபுல் பிரிங் பவரை யூஸ் பண்றது எங்களுக்கு வந்து பிடிச்சிருந்து நாங்க ஒன்றும் யூஸ் பண்றோம்னு நினைக்காதுன்னு சொல்லி கத்தி விட்டு போயிருவாங்களா. அதுக்கப்புறம் அந்த ஜின்கோமே நம்ம ஹீரோ கிட்ட சாரிப்பா அவங்களே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த ரூக்கா நம்ம ஹீரோ கிட்ட திருப்பி அதே மாதிரியான ஒரு ஹார்ட்டை வந்து கிரியேட் பண்ணிட்டு போன தடவை மாதிரி நம்ம ஹீரோ உள்ள அமிச்சுட போன தடவை வந்து அதே பியர் தான் வந்து இருக்கும். கூடவே அந்த இடத்துல ஒரு சிக்கனுமே இருக்குமா. பிளஸ் இந்த தடவை பார்த்தா நம்ம ஹீரோக்கு 10 நிமிஷம் தான் டைம் லிமிட். இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த சுகிஷிமா இருக்கிறான்ல அவன் நம்ம ஹீரோஸோட போட்டோஸ் எல்லாம் அப்படியே வச்சு பார்த்துட்டு பரவாயில்லையே இவனுங்க எல்லாருமே வந்து ஒரே ஸ்கூலுக்கு தான் போறானுங்களா, சரி மோய் எனக்கு ஒரு சின்ன உதவி வந்து நீ பண்ணியாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் ஏதோ சொல்றான். இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த ஜாக்கி வெளியே வந்து இருப்பாங்கல்ல, சோ அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு அந்த ஜிரிக்கும் வந்து இருப்பானா. என்ன ஜின்ஜோ வந்து அமிச்சிச்சானா, சரி இருக்கட்டும் உங்களுக்கு வந்து கடுப்பாவே இல்ல ஏன் அந்த ஜின்ஜோ கூட இருக்கிறதா. இல்ல அது கிடையாது, இந்த பவர்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இது வந்து உங்களுக்கு கடுப்பா இல்ல, வெறும் உனக்கு ஒரு கதை வந்து சொல்றேன், இந்த கதை உனக்கு புரியுமான்னு எனக்கு தெரியல, ஆனா ஏன் ஏஜ் ஆகும்போது உனக்கு கண்டிப்பா புரியும். வயசான ஒரு கிழவனுக்கு காலில் வந்து ஒரு அடிபட்டு இருந்ததாமா, அந்த அடி மூலமா அவனால வெதரை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். சோ வெதரை ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சது அப்படிங்கும்போது அவன் வந்து மலையில நலைய மாட்டான். இந்த மாதிரி தான் ஒரு காலத்துல நமக்கு வழியா இருந்த ஒரு விஷயம் காலம் மாறும்போது அப்படி இருக்காதுன்னு சொல்ல. அப்படின்னா என்ன என்னாலே உங்களை மாதிரி ஆக முடியும்னு சொல்றீங்களா, அது எனக்கு தெரியாது, ஏன் இன்னொன்னோட பாஸ்ட் நினைச்சு நீ ரெக்ரெட் பண்றியா என்னங்கும் போது சம்திங் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற மாதிரியும் அவங்க நிறைய பேர் இறந்து போன மாதிரியும் எல்லாம் அப்படியே காட்டுறாங்க. அதெல்லாம் நினைச்சு பார்த்தவ எங்கிட்ட இருக்கிற பவர்ஸ் இதை வந்து எம்ப்ரேஸ் பண்றதுக்கு என்னால முடியலன்னு சொல்லுவான். இன்னொரு பக்கம் சாட் இருக்கிறான்ல அவன் நம்ம ஒரியுமே சொன்னதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒருவேளை அந்த சுகிசிமா இது ஒரியுமையோட மெமரிஸ் வந்து ஆல்டர் பண்ணியிருப்பானோ, மேபி இஷிடாக்கு இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இஷிடாவை மீட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அப்ப அந்த இடத்துல யாரும் அவனை வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்குதா. வேகமா வந்து அங்க இருந்து ஓட ஆரம்பிக்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற மத்த அந்த ஃபுல் பிரிங்கர்ஸ்ல இருப்பானுங்களே அவங்களுக்கு நம்ம இஷிடாவை ஃபாலோ பண்ணிட்டு ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வந்து வருது அப்படிங்கறத வந்து சென்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த டக்குன்னு அவங்க பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோ வந்து கேட்டுறானா, சாடிக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு கத்தும்போது கவனச்சிதறல் ஏற்படக்கூடாது கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அந்த டெடி பேர் வந்து அட்டாக் பண்ண திருப்பி சேஸ் பண்ணுமா. இருந்தாலும் நம்ம ஹீரோ சாடுக்கு என்னாச்சு ப்ளீஸ் என்ன வந்து வெளியிடுங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்க. இல்லடா சம்திங் அவனை வந்து யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருந்துச்சு அவ்வளவுதான் சொல்லும் போது ஸ்டில் நம்ம ஹீரோ என்ன வந்து விடுங்க நான் வந்து வரணும் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லுவானா. அப்பா கரெக்டா அந்த ஜாக்கியும் அந்த ஒத்தக்கரனும் உள்ள வருவாங்களா. வந்தவங்க நம்ம ஹீரோ அந்த மாதிரி பேசுறதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஜாக்கி இதோ நான் சொல்லல இவன் வந்து ஈகோக்காக தான் உள்ள வந்து ட்ரைனிங் எடுக்கிறேன் நம்ம கூட சண்டை போடுறேன் சொன்னானு. இப்ப பாத்தியா தன்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சோடனே தங்கிட்ட பவர் கூட இல்லாம போய் உன் ஃப்ரெண்டை வந்து காப்பாத்துறதுக்காக போறேன் அப்படின்னு கதறிட்டு இருக்கிறான். டே சாம்பு மௌனே இப்ப நீ வந்து உன் ஃப்ரெண்டை காப்பாத்த போனா மட்டும் என்ன பண்ண போறேன், ஒரு பவருமே இல்ல போய் எப்படி பார்த்தா நாங்க முதிதா வாங்க போறோம்னு சொல்லும்போது அதுக்கு நம்ம ஹீரோ மேபி இருக்கலாம் நீ சொல்றது வந்து சரியா இருக்கலாம், பட் இங்கே இருந்தா அப்படின்னா கண்டிப்பா நாங்க போகாம இருக்கிறத நினைச்சு எப்பவுமே வந்து ரெக்ரெட்டா ஃபீல் பண்ணுவேன் வருத்தப்படுவேன்னு சொல்லுவானா. இது அந்த ஜாக்கிக்கு வந்து லைட்டா உரைக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலுமே நம்ம ஹீரோ வந்து வெளியே விட மாட்டாங்களா. சோ வழி இல்லாம உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த 2 பொம்மையை வந்து போட்டு முடிச்சாதான் வெளியே போக முடியும்னு நினைப்பான். பட் பார்த்தா பீஸ்ட் மோட் ஆனாய் அந்த 10 நிமிஷம் முடிஞ்சு அது ரெண்டுமே வந்து பெருசாயிட்டு நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவுமே அவன்கிட்ட இருக்கிற அந்த ஒரு பேட்ச் வந்து பயன்படுத்துவான், திருப்பி எந்த ஒரு வேலையும் செய்யாது. அப்பதான் யோசிக்கிறான் ஒருவேளை இதை நான் கையில வச்சிருக்கும் போது இது சார்ஜ் ஆகி அட்டாக் பண்ண முடியுது, இதை ஃபுல் சார்ஜ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் அதை வந்து ஹோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ண அதை அப்படியே உடச்செறிஞ்சிட்டு நம்ம ஹீரோவும் அந்த கூண்ல இருந்து வெளியே வந்துட்டு சாடுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போகலான்னு பார்க்க போனை எடுத்து நீட்டுவான். அந்த ஜின்ஜோ சாடு தான் பேசுவான், இந்த மாதிரி அவனை யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு, பட் அட்டாக் பண்ற மாதிரி எல்லாம் இல்ல நான் வந்து சேஃப் தான் சொல்லிட்டு இருப்பான். அதே இடத்துல அவனை ஃபாலோ பண்ணது யாருன்னு பார்த்தா அந்த மோய் இருக்கிறான்ல அந்த ஒரு பையனா
தான் இருப்பான். சுகிசிமா சொல்லி தான் ஃபாலோ பண்ணிருப்பான். எப்படியும் நம்ம சாடு சேஃபா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அடுத்த ட்ரைனிங்குள்ள இறங்க பார்த்தா நம்ம ஜாக்கி இருக்கிறாங்கல்ல அவங்க தான் அடுத்த ஆப்போனண்டா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஜாக்கி அவங்களோட ஃபுல் பிரிங்க வந்து ஆக்டிவேட் பண்றாங்களா பார்த்தா அது வந்து ஒரு ட்ரெஸ்ஸா வந்து இருக்கும். சோ டர்ட்டி பூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட அவங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க பார்த்தா நம்ம ஹீரோ வந்து பயங்கரமா வந்து திணறுவான். ஈவன் அவனோட அட்டாக்ஸ் வந்து இருக்கும்ல அதையுமே வந்து கன்சிக்யூட்டிவா வந்து 3 தடவைக்கு மேல ட்ரை பண்ணி பார்த்துமே வந்து லைக் அந்த 3மே வந்து அசல்ட்டா இங்க வச்சு போட்டுருவாங்க. திருப்பி வந்து நம்ம ஹீரோவா பயங்கரமா அச்சன்ஸை தூக்கிலாம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இவன் வந்து வேலைக்காவானா இல்லையா அப்படிங்கிற சொல்லி வெளியிருக்கிறவங்களுக்குலாம் லைட்டா டவுட்டே வர ஆரம்பிச்சிடும். உள்ள கொஞ்ச நேரத்துக்கு மேல அந்த ஜாக்கி வந்து பொறுமையை லூஸ் பண்ணிட்டு இன்னும் எவ்வளவு நாள் அப்படியே வந்து அடி வாங்கிக்கிட்டே இருக்க போற ஒவ்வொரு தடவையும் நீ வந்து ஒரு சோல் ரீப்பர் வந்து கிடையாது, நீ வந்து ஒரு மார்டல் பாடி, நீ வந்து ஹியூமன் பாடி, சரியா நான் அச்சா அப்படின்னா நீ செத்து போயிருவ, திருப்பி திருப்பி அடி வந்து வாங்கிட்டே இருக்காதரா அப்படிங்கிற சொல்லி கத்திக்கிட்டே இருப்பாங்களா. பட் அப்போ நம்ம ஹீரோ அவனோட அந்த அட்டாக்ஸ் வந்து இருக்கும்ல சோ அந்த ஒரு சிம்பிள் மாதிரி அதை வச்சு திருப்பி திருப்பி அடிச்சிட்டு இருப்பானா. என்னடி அது ஒரு ஃபிளாவான ஒரு அட்டாக்டா, எப்படா கத்துக்க போற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ 3 தடவை அதை வந்து யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீ வீக்கா இருப்படா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் வந்து அட்டாக் பண்ணானு போக ஆமா வீக்கா இருப்பான்னு தெரியும்னு சொல்லி டக்கு நம்ம ஹீரோ நகர்ந்து படனியோட ஒன்று வைக்கிறான். இதை பார்த்து அந்த ஜாக்கி இம்ப்ரெஸ் ஆகுறது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ வந்து நகரும் போது அவனோட காலில் அந்த பிரிங்கர் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பச்சை கலர்ல எரியும். அதையும் பார்த்து பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிட்டு எப்படி உன்னோட டெக்னிக்ல ஒரு ஃப்ளா இருக்குதுன்னு தெரிஞ்சு அதை வச்சு என்னை ஏமாத்தி ஒரு அட்வான்டேஜா என்ன வந்து அட்டாக் பண்ணியிருக்க, யார் உனக்கு வந்து ஃபைட் சொல்லி கொடுத்ததுன்னு கேட்க உரஹாரா வந்து அப்படியே நினைச்சு பாப்பானா. நினைச்சு பார்த்துட்டு அந்த ஆள் எனக்கு வெறும் பேசிக்ஸ் தான் சொல்லி கொடுத்தான், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் கூட சண்டை போட்டேன், டெக்னிக்கலி என்னோட மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் அவங்க கூட சண்டை போட்டாங்கிறது அது எல்லாத்தையும் கத்துக்கிட்டேம்மா. ஆனா அதே நேரத்தில் அந்த ஜாக்கி இருக்கிறாங்களா அவங்களோட பவர் என்னன்னு பார்த்தா டர்ட்டி பூட் அப்படிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரியே அவங்களோட ட்ரெஸ் வந்து எந்த அளவுக்கு அழுக்காகுதோ அந்த அளவுக்கு அவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாயிட்டே போகும். திருப்பி 2 பேர் வந்து அச்சுக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நம்ம ஹீரோனால அவனோட அந்த ஒரு பேட்ச் இருக்குதுல்ல சோ அதுல இருந்து ரிலீஸ் ஆகிற அந்த கெட்ஸ்கோ வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதை கவனிச்சு அந்த ஜாக்கி இல்ல இதோட போதும் ட்ரைனிங் வந்து நம்ம நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்களா. பட் அப்போ நம்ம ஹீரோ இல்ல முடியாது, நான் வந்து கன்டினியூ பண்ணணும், இது என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லுவான். அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, உனக்கு தான் ஆபத்தா முடியும்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து போகலான்னு பார்க்க டக்குனு அவங்கள பிடிச்சி இழுத்து கீழே அமுக்கிட்டு நான் தான் சொல்றேன்ல என்னால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், திருப்பி ட்ரைனிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் சொல்லி பார்ப்பாங்க. பட் நம்ம ஹீரோ கேட்காத பார்த்துட்டு அப்படியே எந்திரிச்சிட்டு சரி விடு என் ட்ரெஸ்ஸை ஃபுல்லா அழுக்காகிட்டேன் இன்னைக்கு உன்னை பொழந்துறேன் அப்படின்னு நினைப்பாங்க. அதுவே வெளியில நம்ம சாடு இருக்கிறான்ல அவன் வந்திருப்பானா வந்தவன் அந்த ஜிஞ்சோட்ட அந்த மாதிரி ஒரே மேக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு அந்த சுகிசிமாவோட எபிலிட்டி வந்து என்னது அப்படின்னு கேட்கும்போது இதெல்லாம் கேட்டவன் கன்ஃபியூஸ் ஆகி போயிடுவான். அந்த ஜிஞ்சோவே ஏன்டா என்கிட்ட வந்து சொல்ல மாட்டியா அப்படின்னு தான் நம்ம சாடு வந்து கேட்பானா. அவங்ககிட்ட சொல்ல மாட்டேன்லாம் இல்லையா, எனக்கே வந்து புரியல, ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த சுகிசிமாவோட எபிலிட்டி அப்படிங்கறதே வந்து ஒரு ஸ்வாட் தான், எதையுமே வந்து அந்த ஸ்வாட் வந்து வெட்டிரும், அதுதான் அவனோட எபிலிட்டி, இந்த மாதிரி மெமரிஸ் ஆல்டர் பண்றது அதெல்லாம் வந்து கிடையாதுன்னு சொல்லுவானா. அதுக்கு சாடு மேபி அவனோட எபிலிட்டிக்கு இது எவால்வ் ஆயிருக்குமோ அப்படின்னு கேட்க இல்ல பேசிக்கா இந்த ஃபுல் பிரிங் எபிலிட்டிலாம் வந்து எவால்வ் ஆகாது, ஆனா என்னோடது ஃபுல் பிரிங் எபிலிட்டி தானே சொன்னீங்க, பட் இவ்வளவு வருஷத்துல எனக்கு வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து ஏற்பட்டு இருந்திருக்குது, சி உன்னோட சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது உனக்கு அது முதல்ல ஃபுல் பிரிங் எபிலிட்டின்னு தெரியாது, அது என்னன்னு தெரியாதங்காட்டி தான் நீ வந்து தட்டு மாதிரி இவ்வளவு விஷயங்கள் வந்து கத்து நிறைய எவல்யூஷனுக்குள்ள வந்து போயிருந்திருக்க. ஆனா நாங்க அப்படி இல்ல, நாங்க வந்து பிறக்கும் போதே எங்களுக்கு அந்த ஒரு எபிலிட்டி வந்து இருந்திருக்குது, பிளஸ் எங்களோட ஏஜுக்கு நாங்க ஆல்ரெடி அந்த எல்லா எவல்யூஷனுமே பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். ஸோ கண்டிப்பா அதுதான் அவனோட ஃபைனலான விஷயம். ஸோ இஷிடாவுமே ஆல்ரெடி அந்த சுகிசிமா வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க போது இஷிடாவோட மெமரிஸ் வந்து ஆல்டர் ஆயிருக்கா இல்லையான்னு போய் நம்ம வந்து செக் பண்ணி ஆகணும். இன் சம் கேசஸ் அவனோட மெமரிஸ் வந்து ஆல்டர் பண்ணியிருந்தது அப்படின்னா மேபி நீ சொல்றபடி இருக்கலாம், இல்ல இஷிடாவோட மெமரிஸ்க்கு எதுவும் ஆகல வெறும் ஒரிமேக் மட்டும் தான் அப்படி ஆயிருக்குங்க போது ஒரிமேவை அட்டாக் பண்ணது கண்டிப்பா அந்த சுகிசிமாவை தவிர வேற யாரோ தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல அப்ப அங்க கதவை உடைச்சுக்கிட்டு அப்படிதான் நினைக்கிறியான்னு சொல்லிட்டு அந்த சுகிசிமா என்டர் ஆவான. ஆனா அவன் அங்க இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே பார்த்துட்டு பழைய காம்ரேட்ஸை மீட் பண்றங்கிற மாதிரி அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் வந்து பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இவங்க என்ன பண்றான் அப்படிங்கிற சொல்லி எல்லாரும் வந்து ஷாக்கா பாத்துக்கிட்டு இருப்பாங்களா. ஆமா இந்த ஜாக்கி பொண்ணு எங்க போனா, ஒருவேளை அந்த இடத்துல வந்து ஏதோ மின்னிக்கிட்டு இருக்கு அந்த புட்டிக்குள்ள இது இருக்கிறாளோ அப்படின்னு சொல்லி அதை வெட்டலான்னு போகும்போது அந்த பாக்ஸ் அப்படியே வெடிக்குது, அதுல இருந்து சம்திங் ஏதோ உரண்டையா அந்த கெட்ஸுகா டென்ஷன் வந்து அப்படியே சுத்திக்கிட்டே இருக்க அதுக்குள்ள பார்த்தா நம்ம ஹீரோ இருக்கிறான், அவனோட ட்ரெஸ்ஸும் மாறி இருந்திருக்குது, அதுக்குள்ள இருந்து அந்த ஜாக்கியுமே அப்படியே வெளியே வந்து விழுகிறாங்களா. இதை பார்த்து அந்த சுகிசிமா ஆஹா அந்த ரூக்காவோட எபிலிட்டியா இதுக்குள்ளதான் ஒளிஞ்சுக்கிட்டு இவ்வளவு நாளா வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கிறியா அப்படிங்கும் போது அந்த இடத்துல நம்ம ஹீரோட அந்த க்ளோத்தே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும்ல. சோ இதை பார்த்தா சாட் என்ன அதுக்குள்ளேயும் வந்து அவனோட ஃபுல் பிரிங் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டானா. அது மட்டும் இல்லாம இவனோட இந்த ஒரு பவர் இது வந்து சோல் ரீப்பர் மாதிரி கிடையாது, அவனோட பான்காய் மாதிரி தானே இருக்குது. அவனோட பான்காய் வந்து எப்படி ஃபுல்லா அவனோட ட்ரெஸ்ஸை வந்து கம்ப்ளீட்டா எப்படி மாத்துச்சோ அதே மாதிரி இன்னும் சொல்ல போனா அவனோட பவர்ஸே வந்து அவன் ஒரு ட்ரெஸ்ஸை வந்து இங்க வியர் பண்ணியிருக்கான் அப்படின்லாம் யோசிக்க நம்ம ஹீரோ அந்த சுகிசிமாவை பார்த்தோன்னே இவன் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் அட்டாக் பண்ண பார்த்தது எல்லாமே வந்து இவனுக்கு தெரியுது. சரி யாரா நீ எதுக்குடா இங்க வந்தேன்னு கேட்கும்போது நானா ஃப்ரெண்ட்ஸ் அட்டாக் பண்ணவேன்னு சொல்ல வரக்குள்ள சாடு உள்ள போந்து அவனை வந்து அச்சு அப்படியே மேல அந்தர் பண்ணிடுறானா. பின்னாடியே அந்த ஜின்ஜோ வந்துட்டு ஏன் அவசரப்பட்டன்னு கேட்கும்போது ஒரிமேவையும் இஷிடாவும் அடிச்சது வந்து அவன் தான் அப்படின்னு நம்ம இச்சிகோவுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா பெரிய பிரச்சனை
பிரச்சனையாகும் அப்படின்லாம் சொல்ல, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல தான் நம்ம இச்சிகா வந்து நின்றுட்டு இருப்பானா. வெல் பிரச்சனையாகும் அப்படின்னா நம்ம இச்சிகா வந்து இப்பதான் நம்ம பவர்ஸ் வந்து கத்து வந்திருக்கான். சோ எங்கேயாவது கோவத்துல போய் அடி வாங்கிட்டு வந்துட போறான் அப்படின்னு தான் சொல்லியிருப்பான். ஈவன் அந்த சுகிசிமாவுமே திருப்பி அவங்கள வந்து சேலஞ்ச் பண்ணும்போது நம்ம ஹீரோ தான் உள்ள இறங்கி அவன் கூட வந்து சண்டை போட்டு இருக்கிறானா. பார்த்தா நம்ம ஹீரோ வந்து லைக் எவ்வளவுதான் அவனால சோட வச்சு ஸ்விங் பண்ணிட்டு இருந்தாலுமே அவனால அந்த சுகிசிமா வந்து ரீச் பண்ணவே முடியலையா. இதை பார்த்த சேட் வந்து நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணலான்னு போக அந்த கின்ஜோ நம்ம சேடை தடுத்துட்டு காட்டுறான். பார்த்தா அந்த சுகிசிமா இருக்கிறான்ல அவன் வந்து அந்த பிரிங்கர் லைட் அப்படின்னு சொல்லப்படுற அது வந்து மூவ் ஆகிறதுக்காக ஹெல்ப் பண்ண போல. சோ அதை பயன்படுத்தி தான் பயங்கர ஸ்பீடா நம்ம ஹீரோட அட்டாக் அவன் வந்து ரீச் பண்றதுக்குள்ள அவன் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கிறான். ஆனா அதே அட்டாக்கை நம்ம ஹீரோவும் பயன்படுத்த பார்த்தா அந்த சுகிசிமாவோட ஹேர் இருக்குதுல அதை வந்து நம்ம ஹீரோ வெட்டுறான். ஆபத்துன்னு புரிஞ்சவன் டக்குனு வானத்துக்கு வந்து போகும்போது நம்ம ஹீரோவும் அந்த பிரிங்கர் லைட்டை யூஸ் பண்ணிட்டு அவனும் வானத்துல வந்து நடக்க ஆரம்பிக்கிறானா. பரவாயில்லையே இவ்வளவு ஷார்ட் டைம்ல இதை வந்து மாஸ்டர் பண்ணியிருக்கானே அப்படின்னு அவனும் நினைக்க நம்ம சேடுமே அதே தான் யோசிப்பான். இவ்வளவு ஷார்ட் ஸ்பேன்ல வந்து நம்ம ஹீரோ இந்த அளவுக்கு கத்து இருந்திருக்கானான்னு. ஆனா அதுலயுமே ஒரு ஃப்ளா இருக்கும். நம்ம ஹீரோ ஒரு கையில ஸ்ட்ரென்த் கொடுத்து அடிக்கும் போது இன்னொரு கையில வந்து அவனோட ஃபுல் பிரிங்கர் வேலை செய்யாம போக அதுலயே வச்சு நம்ம ஹீரோ உதச்சிருவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை டைரக்டா அவன் அட்டாக் பண்ணலான்னு வரும்போது உள்ள பூந்து அந்த கின்ஜோ இருக்கிறான்ல அவன் தான் நம்ம ஹீரோ வந்து காப்பாத்துறானா. பட் மறுபடியும் நம்ம ஹீரோ வந்து சண்டை போடலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோட வாயிலே அவனை வச்சு படுக்க போட்டு இந்த நிலைமையில உன்னால எதுவும் பண்ண முடியாது, நீ சாதாரண பாடி வச்சுதான் சண்டை போடுறங்கிறத மறந்துடாதான்னு சொல்லிட்டு அந்த கின்ஜோவும் அந்த சுகிசிமாவும் வந்து அந்த இடத்துல அச்சுக்கிட்டு இருப்பாங்களா. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி இன்னைக்கு உன் சாவு ஏன் கையால தான்டா அப்படிங்கிற சொல்லி அச்சுக்கிட்டு இருப்பானுங்க. சோ அப்பதான் இந்த ஃபுல் பிரிங் எபிலிட்டியை வந்து மாஸ்டர் பண்ண ரெண்டு பேர் வந்து சண்டை போடும்போது அது எப்படி இருக்குங்கிற விஷயத்த நம்ம ஹீரோவும் சேடும் வந்து பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஈவன் நம்ம ஹீரோ வந்து என்னால வந்து இப்படி ஒரிமேவையும் இஷிராவையும் அட்டாக் பண்ணவன சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னு சொன்னாலுமே ஸ்டில் சேட் நம்ம இருக்கிற பவருக்கு வந்து இப்போதைக்கு நம்மளால வந்து எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்போதைக்குன்னு ஒரு பாயிண்ட்ல அந்த கின்ஜோ அப்படியே பயங்கரமா பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதே இடத்துல ஒரு பில்டிங்கோட சேர்ந்து அந்த சுகிசிமா வந்து பிளாஸ்ட் பண்ணி விடுவானா. ஆனா பார்த்தா அதுல இருந்து அந்த சுகிசிமாவும் வெளியே வந்துருவான். வந்துட்டு என்னடா இப்படி ஒரு பில்டிங்கே வந்து கம்ப்ளீட்டா அழிச்சு விடுற, அதுல ஏதாவது மக்கள் இருந்தா என்ன ஆகுதுன்னு கேட்க யாரும் இல்லாத ஒரு பில்டிங் தான்டா சூஸ் பண்ணனு சொல்லிட்டு திருப்பி அடிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இருக்கிறான்ல அவன் இந்த தடவை பூந்துருவான். உள்ள பூந்தது மட்டும் இல்லாம அந்த கின்ஜோட ஃபைட்டிங் டெக்னிக் வந்து இருக்கும்ல அதை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்து வந்துருப்பானா. சோ அதே மாதிரி வந்து சண்டை போட ஆரம்பிப்பான். இதை பார்க்கும்போது அந்த சுகிசிமாவுமே பரவாயில்லையே போன ரவுண்டை விட இந்த ரவுண்ட் கொஞ்சம் நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்பவும் ரொம்ப ஈஸியா தான் நம்ம ஹீரோவை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு இருப்பானா. ஆனா ஒரு பாயிண்ட்ல கடுப்பான நம்ம ஹீரோ அவனோட பவர்ஸ் வந்து லைக் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த சுகிசிமானால எதுவுமே பண்ண முடியாது. அப்படியே தெரிச்சு போய் அந்த இடத்துல விழுகிறான். பார்த்தா அவன் கை வந்து டேமேஜ் ஆயிருக்குது. ஆஹா இதுக்கு முன்னாடி நீ வச்சிருந்த அதே பவர் மாதிரி இதுவும் இருக்குதுன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ திருப்பி அவனை அட்டாக் பண்றதுக்காக வருவானா. அப்ப டக்குன்னு நம்ம ஹீரோக்கு முன்னாடி ஏதோ பிளாக் கலர்ல வந்துட்டு அதே இடத்துல நம்ம ஹீரோ வந்து அப்படியே பிடிச்சு வச்சிருது. அது யாருன்னு பார்த்தா அந்த இடத்துல கேம் விளையாடிட்டு யூகியோ அப்படின்னு சொல்லி ஒரு பையன் வந்து இருப்பானா. அவன் தான் சீல் பண்ணிட்டு இருப்பான். பிளஸ் அங்கேயே அந்த ஒரு எபிசோடே முடிக்கிறாங்க. சோயா தேங்க்யூ.